நீங்கள் இப்போ எவ்வளோ ஒரு கஷ்டத்தில் கூட இருக்கலாங்க. எவ்வளவோ ஒரு பெரிய கஷ்டத்தில் சுழண்டுட்டு இருக்கலாம். மனவேதனையில் இருக்கலாம். எந்த ஒரு சிச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, உங்கள அதிலிருந்து விடுவிச்சு ஒரு நல்ல வழிகாட்டுதல் படி உங்கள நல்ல நிலைமைக்கு கொண்டு வரக்கூடியது இந்த வழிபாடு. கஷ்டத்தை உடனே தீர்க்கும் வழிபாடு இது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க. இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு, சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளை கஷ்டங்களை நம்ம எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்குது. தினமுமே நம்மளை சூழ்ந்து இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இருக்குது. இந்த கஷ்டத்துலேருந்து என்னால் மீண்டு வர முடியலையே, தெய்வமே என்னை இப்படி நீ அனாதையை விட்டுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா அழுது புலம்பி பிரயோஜனமே இல்லைங்க. உடனே கிளம்புங்க, குடும்பத்தோடு கிளம்பி உங்களோட குலதெய்வத்துக்கு போங்க. இந்த முறைப்படி நீங்கள் பண்ணக்கூடிய வழிபாடு உங்கள் கஷ்டத்தை உங்கள் வாழ்க்கையிலேருந்தே தூக்கி எறியக்கூடியது. ஒரு நல்ல நாளாக, வளர்ப்பிறை நாளாக வீட்டை விட்டு கிளம்பிடுங்க. அன்றைக்கி குடும்ப தலைவருக்கு சந்திராஷ்டமம் இல்லாத நாளாக பார்த்துங்க. இந்த சந்திராஷ்டமன்றது என்ன அப்படின்னு சொன்னால், அன்றைக்கி எந்த ஒரு நல்ல காரியங்களுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஐதீகப்படி இருக்குங்க. அதனால் பாருங்கள், அன்றைக்கி என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், டெய்லி சீட் இருக்கு இல்லையா, டெய்லி சீட்டில் தினமுமே போட்டிருப்பாங்க இந்த நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்துக்கோங்க. வளர்பிறை நாளாக நல்ல நாளாக பார்த்துக்கோங்க, கரி நாள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அந்த சந்திராஷ்டமம் உங்கள் நட்சத்திரத்துக்கு இல்லையா, குடும்பத் தலைவரோட நட்சத்திரத்துக்கு இல்லையா, அன்றைக்கி நீங்கள் குடும்பத்தோடு கிளம்பிருங்க. நல்லா குளிச்சு மொழி வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு கிளம்பி போயிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போயிருங்க. குலதெய்வம் கோயிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே பாருங்களேன், உங்களோட கஷ்டங்கள் அப்படியே பாதி அளவு குறைஞ்ச மாதிரி இருக்கும். உள்ளே நுழைஞ்சோடனே நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் இன்னும் போயிட்டு உள்ளே போயிட்டு நான் சாமியை கும்பிட முன்னாடியே உங்கள் கஷ்டங்களை அப்பாடா வந்துட்டோம், நம்ம தெய்வம் நம்ம தெய்வத்திட்ட வந்துட்டோம், இன்றைக்கி தெய்வம் பார்த்துக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்துடும். நம்மளுக்கே ஒரு தாட் வந்துடும் பாருங்கள். உள்ளே நுழைஞ்சிட்டு உள்ளே போயிட்டு முடிஞ்சால் நீங்கள் விளக்கேற்றி வைக்கலாம், மாலைகள் வாங்கிட்டு போகலாம், பூக்கள் வாங்கிட்டு போகலாம். சரி, உங்களுக்கு மாலை வாங்க காசு இல்லை அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு வசதியே இல்லாமல் தானே கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால், எப்படி விளக்கேற்றி வைக்கிறதுக்கு நம்ம வழி இல்லாமல் போகாது. விளக்கேற்றி வைக்கணுங்க. எல்லா தெய்வங்களுக்கும் குலதெய்வன்றது ஒன்று மட்டும் இருக்காது. சிறுந்தெய்வங்கள், பெருந்தெய்வங்கள், ஆண் தெய்வங்கள், பெண் தெய்வங்கள் இப்படி இருப்பாங்க. அப்படி ஒரு சிலருக்கு ஒரு தெய்வம் இருந்தாலும் பரவாயில்ல, எத்தனை தெய்வம் இருக்கோ அவங்களுக்கு எல்லாருக்குமே விளக்கேற்றி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு மாலை வாங்க காசு இல்லை அப்படின்னு சொன்னால் உதிரிப்பூக்கள் வாங்கிக்கோங்க. உதிரிப்பூக்கள் வாங்கிட்டு மல்லிகைப்பூ, நல்ல மணமுள்ள பூக்கள், ரோஜா பூக்கள் அப்படின்னா மல்லிகைப்பூக்கள் வாங்கிக்கோங்க. கலந்து வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அவங்களுக்கு அந்த பூக்களை அவங்களுக்கு சூடிட்டு, அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் தெய்வத்தோட பேரை சொல்லி அந்த பூக்களை அவங்க பாதத்தில் சேருங்க. அவங்களுக்கு அந்த பூக்களை சூடலாம். அந்த மாதிரி பூக்களை அவங்களுக்கு சூடிட்டு நீங்கள் மனசு நொந்து கண்ணீர் பெருகி உள்ளம் உருகி அப்படியே வேண்டிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி வேண்டிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்துருங்க. யாராச்சும் பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் வளன்னு பேசிகிட்டு இருக்காதீங்க. நீங்கள் போயிருக்கிறது உங்கள் கஷ்டம் தீர்றதுக்காக. கோயிலுக்கு வெளியில் நீங்கள் யார்கிட்ட என்ன வேணாலும் பேசிக்கலாம். கோயிலுக்குள்ளே இருக்கும்போது அமைதியாக அந்த தெய்வ சிந்தனை, கடவுளே எனக்கு வேறு வழியில் திக்கற்றவனுக்கு தெய்வமே துணைன்ற மாதிரி உங்களை தேடி வந்திருக்கேன், நீங்கள் தான் எனக்கு வழிகாட்டணும். இப்போ ஒரு பெரும்பாலும் பாருங்களேன், குலதெய்வம் கோயில்களில் விநாயகர் இருக்காங்க. விநாயகர் வச்சு தான் கட்டுறாங்க குலதெய்வம் கோயிலே. சின்ன பீடமாக இருந்தாலும் சரி அங்கே விநாயகர் இருக்கிறாங்க. சப்போஸ் அப்படி விநாயகர் இல்லாமையும் சில கோவில்களில் இருக்குது. பெருசாக எடுத்துக்கட்டாத கோவில்களில் ஒரு சில இடங்களில் அந்த மாதிரி இல்லை. குலதெய்வம் கோவில்களில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஆனால் கட்டியிருந்தாங்கன்னா கட்டாயம் விநாயகர் வச்சு கட்டியிருப்பாங்க. அப்போ விநாயகர் இல்லைனாலும் சரி, மனசுக்குள்ளே முதல்ல விநாயகர் நினச்சிக்கோங்க. விநாயகரை நினச்சிட்டு, விநாயகரே வழிவிடுப்பா, எங்களுக்கு துணை இருப்பா, நான் குலதெய்வத்தை வணங்க போகிறேன், நீங்கள் துணை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டை விட்டே கிளம்பிட்டு இந்த மாதிரி குலதெய்வத்தை மனசுருகி நீங்கள் வேண்டுங்களேன். கட்டாயம் குலதெய்வம் உங்கள் கூடவே இருக்கும். உங்களை பெருங்கஷ்டங்கள்லேருந்து கவசம் மாதிரி பாதுகாப்புக்கும், உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்களை நடத்தி தரும். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அது உங்களை விட்டு விலகி போகும். நீங்கள் அந்த குலதெய்வ கோவில் மண்ணில் அந்த காம்பவுண்டுக்குள்ளே உள்ளே நுழைஞ்சிட்டிங்கனாலே போதுங்க, அந்த உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி ஓடிடுங்க. இது நீங்கள் தொடர்ந்து செய்ய உங்களோட கஷ்டங்கள் இருக்க இடம் தெரியாமல் போகிறத உங்களால் கண்கூட காண முடியும். அதுவும் பாருங்கள், நீங்கள் அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வெளியில் வரும்போதே உங்கள் கஷ்டங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகி போகிறதா, கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போகிறதா உங்களால் கண்கூட பார்க்க முடியும். அடுத்து அந்த கஷ்டங்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டே விலகி போயிருக்குங்க. இந்த வழிபாடு ரொம்பவே சக்தி வாய்ந்தது. முன்னோர்கள் வழியாக பண்ணிக்கிட்டு இருந்ததாங்க. ஏதோ ஒரு பெரிய கஷ்டம் வந்துச்சுன்னா இது மாதிரி போயிட்டு குலதெய்வம் கோயிலில் ஒரு வழிபாடை போட்டு வந்துடுவாங்க. உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு பொங்கல் வச்சு கூட வழிபாடு பண்ணிட்டு வரலாங்க. ஆனால் நீங்கள் இன்னும் சொல்ல மறந்துட்டேன், இந்த மாதிரி நீங்கள் கோவிலுக்கு போகும்போது நைவேத்தியத்துக்கு ஏதாவது பழங்கள், தேங்காய் பழங்கள் வாங்கிட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.